பேரை வந்து பாட்டிக்கிட்ட உங்கள் கையால் இன்றைக்கி மட்டன் குழம்பு சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து கேட்டதுனால பாட்டி காலையில் நேரமாக எழுந்திரிச்சு இளம் ஆட்டுக்கறியாக வெட்டிட்டு வந்து மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னடா பாட்டியோட மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வாட்ச் பண்ணதில் ஒன்று கவனிச்சேங்க. பாட்டி மசாலா ஐட்டத்தை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்து போடுறாங்க. நமக்கு அந்த பொறுமையெல்லாம் கிடையாதுங்க. எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைச்சி குழம்பு ஊற்றி அதை கொதிக்க வச்சு கறியை போட்டு ஒரு விசிலை விட்டுட்டா குழம்பு முடிஞ்சுது அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. இவங்கெல்லாம் செய்கிறது ஒவ்வொன்றா தனித்தனியாக இது பண்ணுறாங்க. அந்தளவுக்கு நம்ம பொறுமை இருந்தால் இப்போலாம் எங்கேயோ போயிருப்போம்ல அப்படின்னு யோசிச்சுட்டு நானும் செய்கிறத பார்த்துட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதே டேஸ்ட்டில் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருந்தேன். பாட்டி மட்டனை கழுவி குக்கரில் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து விட்டுட்டு விசில் விட ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற கேப்பில் பொட்டுக்கல்லையும் தேங்காயும் எடுத்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுது. ஏன்னா மசாலா ஐட்டம்லாம் ரெடி பண்ணி வச்சிருச்சு. பொட்டுக்கல்லை கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நல்லா மசாலாவை அரைச்சி ஊற்றிட்டு அதுக்குள்ளே மட்டன் வெந்துருச்சு. அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு தண்ணி கேட்டாருன்னு சொல்லிட்டு உப்பு தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா மட்டன் வேக வச்சதில் ஒட்டுக்கா ஊற்றிடுவேன் நான்லாம். ஆனால் பாட்டி அதையும் தனியாக பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணி தாளித்து விடுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இதோட ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாட்டியை வச்சு நம்ம வீடியோ போட்டுடலாம். என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு பாட்டிக்கிட்டேயே கேட்டுடலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி குட் வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும்.